தலைப்பாக நாம் மத்தேயு 8:10 தலைப்பை நாம் எடுத்திருக்கிறோம். இது போன்றது ஒரு விசுவாசம், இது போன்ற ஒரு பெரிய விசுவாசம், இப்படிப்பட்ட விசுவாசம் அல்லது இது போன்ற ஒரு சிறப்பான விசுவாசம், அதுதான் நம்ம எடுத்திருக்கிற கருப்பொருள். ஸோ இந்த கருப்பொருள் ஜனவரி மாதத்திலிருந்து நம்மோடு பயணிக்கிறது. விசுவாசம், விசுவாசத்தினாலே, விசுவாச போராட்டம், இதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பட் இந்த மார்ச் ஏப்ரல் 2 மாதமும் விசுவாசத்தை இன்னும் கருத்தாய் ஆய்வு செய்வதற்கு, நம்முடைய விசுவாசத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். ஸோ ஆகையினால இந்த சத்தியத்தை படிப்பதற்கு உங்களை தாழ்மையாக நான் வரவேற்கிறேன். கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். பரிசுத்த பிதாவே, எங்களை நேசிக்கிறப்பா, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மகத்தான கிருபைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும்படியாய், உம்முடைய வார்த்தைகளை கவனிக்கும்படியாய், வாசிக்கும்படியாய், உணரும்படியான ஸ்லாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயங்களில் எழுதுவதற்கு விருப்பமுள்ளவராயிருக்கிறீர். இந்த பாக்கியத்தை நாங்கள் ஒருபொழுதும் கொள்ளையாடின பொருளாக எடுத்துக்கொள்ளாமல், அசட்டையாக இல்லாமல், கவனக்குறைவாக இல்லாமல் மிகுந்த ஜாக்கிரதையோடு கவனிக்க உதவி செய்யுங்க. இந்த 2 மாதமும் எங்கள் விசுவாசம் இன்னும் பலப்பட, அது இன்னும் புத்துணர்ச்சியாக, செயலாக்கத்தில் இருக்கிற விசுவாசமாக, அதனாலே நீர் விரும்புகிற பாத்திரமாய் இந்த உலகத்தில் நாங்கள் இருக்க கிருபை செய்ய முடியாய் தாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு பேசுவதற்கு எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை வழிநடத்துங்க. மீட்பெரும் அரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற வேத பகுதி மத்திய எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். மத்தேயு 8வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின் இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நம்ம வரக்கூடிய 2 மாதங்களும் அநேக காரியங்களை ஆழமாய் பார்க்க போகிறோம். இந்த பகுதி அமைந்திருக்கிற, இந்த சம்பவம் அமைந்திருக்கிற பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை கவனிங்க. 5, 6, 7 இந்த 3 சாப்டரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மலை பிரசங்கம்னு உங்களுக்கு தெரியும்.
நம்ம தானே மலை பிரசங்கத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? அநேக காரியங்களை உபதேசித்தார். உபதேசித்து முடித்த உடனே இந்த சாப்டர் எப்படி துவங்கும்? 1வது வசனத்தை பாருங்கள். அவர் மலையிலிருந்து இறங்கின பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அந்த பிரசங்கத்தை முடிச்சுட்டு கீழே இறங்கின உடனே அவர் கப்பர்நகூமுக்கு வருகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் நடக்கிறது? அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இங்க ஒரு சம்பவம், மலை பிரசங்கம் முடித்து மலையை விட்டு இறங்கின உடனே ஒரு சம்பவம் நடக்கிறது. அங்கு ஒரு குஷ்டரோகி வருகிறான். அந்த குஷ்டரோகி ஒரு யூதன். அந்த குஷ்டரோகியை அவன் வந்து பணிந்து கொண்டு கர்த்தரை பார்த்து சொல்லுகிறான், உங்களுக்கு சித்தமாயிருந்தால் என்னை சுத்தமாக்க உம்மால் முடியும், நான் விசுவாசிக்கிறேன். உம்மால் சுத்தப்படுத்த முடியும், ஆனால் உமக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சுத்தப்படுத்த முடியும். பணிந்து கொள்ளுகிறான். அவரை வந்து ஆண்டவரே என்று அழைக்கிறான். இதெல்லாம் சரியாக இருக்கிறது. தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு தேவை இருக்கிறது. அவன் வந்து கர்த்தரை நோக்கி கேட்கிறான். கர்த்தர் அவனுக்கு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. ஜஸ்ட் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். அவன் சுகமாகிறான். அவன் சொல்ல, நீ போய் உனக்கு ஆசாரியனை காண்பி. முடிஞ்சிருச்சு. இந்த சம்பவம் நடந்து முடிந்த கொஞ்ச நேரத்தில் அவர் கப்பர்நகூமுக்குள் பிரவேசிக்கிறார். பிரவேசிக்கும் பொழுது 100க்கு அதிபதிகளில் ஒருவன் என்று சொல்லப்படுகிறது. 100க்கு அதிபதி என்றால் நமக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியும், தெரியாதவங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். 100 போர் சேவகர்களுக்கு லீடர், 100 ஒரு பெட்டாலியன் இருக்கிறது, 100 காவலர்களுக்கு தலைமை காவலர் என்று பொருள். சரி, இது 100க்கு அதிபதி ஒருத்தர் தான் இருப்பாங்களா அந்த தேசத்தில் அப்படின்னு கேட்டால் இல்லை, நிறைய 100க்கு அதிபதிகள் இருப்பார்கள். சரிங்களா? இப்போ யார் அங்கே ஆட்சி செய்வது? ரோம அரசாங்கத்தில் ரோமர்கள் ஆட்சி செய்கிறாங்க. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், இந்திய தேசம் பிரிட்டிஷ்காரர்களுக்கு ஒரு வேளை அவங்க ஆட்சி செய்கிறப்போ அவங்க காவலர்களாய் நியமிக்கிறவங்க மேக்சிமம் இந்தியர்கள்லேருந்து கொஞ்சம் பேர் இருந்தாங்க, வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க தான் லீடர்களாக இருப்பாங்க, பெரிய அதிகாரிகளாக இருப்பாங்க. பிரிட்டிஷ்காரங்களை தான் தலைமை காவலர்களாக இருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்கிறவங்க காவலர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மற்ற தேசங்கள்லேருந்து வந்தவங்க காவலர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 100க்கு அதிபதி யூதன் கிடையாது. ஸோ நம்ம இந்திய தேசம் பிரிட்டிஷ்காரர்கள் வந்து ஆட்சி செய்தது போல் யூத தேசத்தை ரோமர்கள் வந்து ஆட்சி செய்தார்கள். அப்படி ஆட்சி செய்யும்போது இந்த 100க்கு அதிபதி ஒரு ரோமன். ரோமன் என்று சொன்னால் யூத மதத்துக்கோ யூத குலத்துக்கோ சம்பந்தம் இல்லாதவர்கள். 100க்கு அதிபதிகள் எப்படிப்பட்டவர்கள் கேட்டிங்கன்னா, செல்வாக்கு மிகுந்தவர்கள், அதிகாரம் மிக்கவர்கள். அவர்கள் மிகப்பெரிய வசதியோடு எப்படி வாழ்ந்தார்கள்? நீங்கள் சொல்லப்போனால் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 100க்கு அதிபதி எப்படி இருப்பார்னு கேட்டால், மிகப்பெரிய ஆளுமையில் திமிர் பிடித்த நபர்களாகத்தான் இருப்பார்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் ஒரு வேளை எங்கேயாவது போருக்கு போனார்கள்னு சொன்னால் 100க்கு அதிபதி ஒரு 100 காவலர்களோடு போய் ஏதாவது ஒரு தேசத்தை சுதந்திரிக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் அநேகரை பிடித்து கொண்டு வருவார்கள். பிடித்து கொண்டு வரும்பொழுது அவர்கள் காசு கொடுத்து அடிமைகளை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் என்ன செய்வார்கள்? நீ வா நீ வா நீ வா அப்படின்னு செலக்ட் பண்ணி தங்கள் வீடுகளிலே அவர்களை தங்களுக்கு அடிமை வேலைக்காரர்களாய் வைத்து கொள்ளுவார்கள். அடிமை வேலைக்காரர்கள் என்றால் என்ன பொருள்? சம்பளத்திற்கு வேலை செய்கிறவர்கள் அல்ல. அவர்கள் இவர்களுக்கு அடிமைகளாய் முத்திரை குத்தப்பட்டு விட்டால் இந்த எஜமான் ஆகாரம் கொடுத்தாலும் கொடுக்கலாம், ஒரு வேளை கொடுக்கலாம், 3 வேளை கொடுக்கணும்னு சட்டம் கிடையாது, அவனுக்கு எல்லா உரிமைகளும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இவனுடைய கண் அசைவுக்கு அவங்க வேலை செய்யணும். ஸோ இந்த 100க்கு அதிபதிக்கு
100 போர்ச்சேவகர்கள் கீழ்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அநேக வேலைக்காரர்கள் வீட்டில் இருப்பாங்க. நம்ம இங்கே இருக்கிறவங்க யார் வீட்லையாவது வேலைக்காரங்க வச்சுருக்கிறீங்களா? ஒருத்தர் 2 பேர்? அப்படி யாரும் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வேலைக்காரங்களை வச்சு வேலை செய்கிறவங்க இல்லை. ரெகுலராக உங்களுக்கு யாராவது பணிவிடைக்காரர்கள் யாராவது வச்சுருக்கீங்களா? இல்லை. நம்ம யாரும் அவ்வளோ பெரிய வசதி படுத்தவங்க இல்லை. இந்த 100க்கு அதிபதிக்கு பல வேலைக்காரர்கள் இருந்தாங்க. இந்த 100க்கு அதிபதி இவனை குறித்த விஷயங்களை இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறோம். இதை புரிந்து கொள்வதற்கு இந்த மத்தேயு 8 லூக்கா 7வது அதிகாரத்தையும் கையில் வைத்துக் கொள்ள போகிறோம். லூக்கா 7வது அதிகாரம். முதல் வசனத்தை பாருங்கள். அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியான ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன். இந்த வார்த்தையை ஒரிஜினல் லாங்குவேஜில் பார்த்தா, கிரேக்க மொழியில் பார்த்தா மதிப்புக்குரிய வேலைக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான வேலைக்காரன் என்ற இடத்துல மதிப்புக்குரிய வேலைக்காரன் என்ன அர்த்தம்? ஒரு எஜமான் வேலைக்காரன் சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க எனக்கு பிடிச்ச வேலைக்காரங்க அப்படின்னு சொல்கிறது இருக்குது. ஆனால் இந்த வேலைக்காரன் டூலோஸ்னு போட்டிருக்கிற இந்த இடத்துல கிரேக்க பதத்தில் டூலோஸ்னா அடிமை வேலைக்காரன் என்று பொருள். இவனுடைய வயசு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14-15 வயசு தான் இருக்கும். ஒரு இளம் வாலிபன் வேலைக்காரன், ஒரு பெரிய வேலைக்காரன் இல்லை. அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன். அந்த வேலைக்காரன் இவனுக்கு திமிர்வாத வியாதி வந்துவிட்டது. திமிர்வாதம் என்று சொன்னால் என்ன? ஒரு பக்கம் முழுவதும் ஒரு பக்கமோ 2 பக்கமோ பக்கவாதம் என்று சொல்லுகிறோம் அல்லவா? வாத நோய் என்பது நம்முடைய நரம்புகள் அல்லது நம்முடைய திசுக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு எதுவும் இயங்காது. அந்த நரம்புகள் எல்லாம் இழுக்க ஆரம்பித்தால் அந்த காலத்தில் இந்த வியாதிக்கு மருந்து கிடையாது, வைத்தியம் கிடையாது. அந்த வலி வேதனை ஒரு மனிதனை தினமும் அதை கொல்லும் அவனை. இந்த ஒரு வாலிப பையன் வேலைக்காரனாய் வீட்டிற்கு வந்தவன் மரண அவஸ்தையாய் தினமும் கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். 100க்கு அதிபதி, செல்வாக்கு மிகுந்தவன், அவனுக்கு அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். ஒருவன் வியாதிப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனை கொண்டு போய் இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு வசதி இருந்தது. அவன் குஷ்டரோகியாயிருக்கிறான், வியாதிப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனை ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டு விடுவார்கள். தங்களால் பராமரிக்கப்பட முடியவில்லை, அவனை விசாரிக்க முடியாது, அவனுக்கு எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னால் அவனை கொண்டு போய் விட்டுருவாங்க. உணவுக்கு ஏதாவது அவனுக்கு கொடுக்கப்படும், அவ்வளவுதான். இப்போ கவனிங்க, இந்த 100க்கு அதிபதி ஒரு வேலைக்காரன் மீது கரிசனை உள்ளவனாயிருக்கிறான். அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி இருந்ததாக எங்க கேள்வியும் இல்லை. தான் படியளக்கக்கூடிய வேலைக்காரன் அல்ல, தனக்கு அடிமையாய் வந்த வேலைக்காரன். அதுவும் அவனால் மிகுந்த பிரயோஜனம் எதுவும் இல்லை. வேலைக்காரனால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொன்னால் வேலைக்கு வச்சிருக்கிறவங்க அவங்க மேலே அக்கறையாக இருக்குன்னு அவசியமும் இல்லை. ஸோ ஒரு 100க்கு அதிபதியினுடைய கேரக்டரை இந்த வேதாகமும் நமக்கு ஒன்றை காட்டுகிறது. கொஞ்சம் முன்னாடி வாசித்தோம், ஒரு குஷ்டரோகி கர்த்தரை வந்து பணிந்து கொள்ளுகிறான். கர்த்தரை வந்து பணிந்து கொண்டு சொல்லுகிறான், உங்களுக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நாம் போய் கர்த்தரை தேடுறதுக்கு பேர் விசுவாசம்னு சொல்லலாம். ஆனால் தனக்கு எந்த விதத்திலும்
பிரயோஜனம் இல்லாத, நான் அதை பற்றி கேர் பண்ணணும் அவசியமில்லாத ஒரு நபர். அந்த நபருக்கு ஒரு பிரச்சனைங்க. அந்த நபர் மீது அன்புள்ள ஒரு மனிதன், அந்த நபர் மீது அக்கறை உள்ள ஒரு நபர், அந்த நபருக்காக அவன் என்ன செய்தான் என்பதைத்தான் வேதாகமும் விவரித்து காட்டுகிறது. மத்தேயு புஸ்தகத்திலோடு லூக்கா புஸ்தகத்தை இணைத்து நாம் படிப்போம் என்று சொன்னால் என்னவெல்லாம் அந்த மனிதன் செய்திருக்கிறான். 100க்கு அதிபதியாக இருக்கிறவன், ஒருவேளை செல்வந்தனாக இருக்கிறவன், ஒரு ஏழையோட உணர்வுகளை புரிந்து கொள்ள, ஒரு அடிமை வேலைக்காரனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதெல்லாம் அதிசயமான விஷயங்கள். அவனுடைய கொடிய வியாதியை குறித்து இவனுக்கு தெரிய வருகிறது. அவன் மீது இவன் பிரியம் கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன பிரியம் அது? அக்கறையோடு அவனுடைய வலியை உணர்ந்தவனாக அவனுக்கு எதையாவது செய்ய வேண்டும். என்ன செய்ய முடியும்? அவன் எல்லா வைத்தியங்களும் தேடுகிறான். திமிர்வாதத்துக்கு வைத்தியம் கிடையாது. இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, 3வது வசனம், லூக்கா 7:3 இப்படி சொல்லுகிறது. அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டபோது, அவன் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான். வேதம் எப்படித்தான் சொல்லுகிறது. அவனை இயேசுவை குறித்து அவன் என்ன கேள்விப்பட்டிருக்க வேண்டும்? இயேசுவை குறித்து அவன் கேள்விப்பட்டான் என்கிற வாக்கியத்திற்கு உள்ளாக ஒரு தேடலை விட்டு பார்த்தோம் என்று சொன்னால், அவனுடைய வேலைக்காரன் கொடிய அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறான். ஈவன் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான் என்று சொல்வதை நீங்கள் லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த வேலைக்காரனுக்காக அவன் என்னெல்லாம் செய்யலான்னு சொல்லி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலும் தேடிக்கொண்டிருக்கிறான். இப்போது எனக்கு கண்ணு 2ம் பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே நான் உடனடியாக எனக்கு கண் அறுவை சிகிச்சை செய்யணும், இந்த கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொன்னோன்னே, ஏற்கனவே அனுபவஸ்தர் அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு போனவர் சொன்னார், நான் போன ஹாஸ்பிட்டல் சூப்பருங்க, அழகாக பண்ணுறாங்கன்னு சொன்னார். நாங்கள் கூப்பிட்டு போனார். நாங்கள் போனோன்னு சொன்ன விஷயத்தை இன்னொருத்தர் சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, இங்கே இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெங்களூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் சூப்பராக இருக்குது, அங்கே வாங்க. தான் வேலைக்காரன் கொடிய அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறான். அவனுக்காக அவன் காரியங்களை விசாரித்து கொண்டிருக்கிறான், காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறான். இவனுக்கு நான் எதையாவது ஒன்று செய்ய வேண்டும். அப்படி விசாரித்து கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது. இயேசு என்று ஒருவர் இருக்கிறார். இயேசு என்று ஒருவரை குறித்து இவன் கேள்விப்படுகிறான். கப்பர்நகூமிலே இன்றைக்கு இயேசுவானவர் வந்திருக்கிறார். இந்த இயேசுவானவர் யார் தெரியுங்களா? அவர் அநேகரை சொஸ்தப்படுத்துகிறார், அநேகரை சுகப்படுத்தக்கூடியவர். அவர் யூத மதத்திலே, யூத மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவர். அவர் ஒரு ரபியாய் இருக்கிறார், அவர் ஒரு போதகராய் இருக்கிறார். அவரை குறித்து விஷயங்களை அவன் விசாரிக்கிறான். யார் அவர்? அவர் மூலமாக என்ன செய்ய முடியும்? அவர் மூலமாக என் வேலைக்காரனுக்கு என்ன கிடைக்கும்? விசாரிக்கிறான், அவரை தேடுகிறான், அவரை குறித்து கேள்விப்படுகிறான். பாருங்கள், நமக்கு கூட என்றைக்கோ ஒரு நாள் இப்படித்தான் இயேசுவானவர் அறிமுகம் செய்யப்பட்டார். நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறீங்களே, ஆன்லைனில் இருக்கீங்களே, இயேசுவானவரினுடைய பெயரையும் அவருடைய மகிமையும் அவருடைய சகலவிதமான மாட்சிமையும் நாம் ஏதோ ஒரு விதத்தில் கேள்விப்பட்டோம். அவனுக்கு இப்படி ஒரு கேள்விப்படுகிறான், இயேசுவானவரை குறித்து கேள்விப்படுகிறான். அவனுக்கும் இயேசுவானவருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதுனா இல்லை. ஸோ என்ன செய்தான் அவன்? இயேசுவானவரை குறித்து கேள்விப்பட்டவுடன் அந்த வசனத்தை மீதி வாசிப்போம். அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். யூதருடைய மூப்பர்கள், மத தலைவர்கள், ஜபாலய தலைவர்கள், ஒருவேளை அங்கே இருக்கக்கூடியவர்கள். அவன் ஒரு ரோமன் நேரடியாய் ஒரு யூத தலைவரை போய் பார்ப்பது என்பது, தனக்கு அறிமுகம் இல்லாத ஒருத்தர் போய் பேசுறது, எப்படி போய் பேசுறது? நான் என்னென்னு போய் பேச முடியும் அவர்கிட்ட? அவர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கணும். நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், நம்ம பிள்ளைக்கு சீட்டு வாங்கணும், நம்ம ஒரு வேளை கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கணும்னா என்ன பண்ணுறோம்? ஃபாதருக்கு தெரிஞ்சவங்க யாராவது அங்கே உள்ளே இருக்கிறாங்களான்னு நம்ம பார்க்குறோம்.
இல்லை நம்ம ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கேட்குறோம்ல, அந்த மாதிரி தான். இப்போது இயேசுவானவரை போய் சந்திக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நான் நேரடியாக போய் கேட்டால் அதுக்கு சரியாக இருக்காது. ஸோ அவருக்கு தெரிந்தவர்கள், அவரோட க்ளோஸாக இருக்கிறவங்க மூலமாக போனால், நீங்கள் பாருங்களேன், ஏன் நேரடியாக போகிறதுக்கு நேரடியாக யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால், 100க்கு அதிபதிங்க, அந்த தேசத்தில் மதிப்பு மிக்கவன், அந்த தேசத்தில் அதிகாரம் மிக்கவன், அந்த தேசத்தில் அவனால் எல்லாத்தையும் செய்ய முடியும். அவன் நினச்சா இயேசுவானவரை போய் நேரடியாக போய் மீட் பண்ண முடியும். ஆனால் அவன் அப்படி போகிறது முறையல்ல. அப்படி என்னுடைய அதிகாரத்தை வைத்து அவரிடத்துல போக முடியாது. நான் ஒன்று செய்வேன், என் வேலைக்காரனுக்காக நான் அவர்கிட்ட போய் பேசுகிறதுக்கு யாரால் முடியுமோ அவங்கள சூஸ் பண்ணுறான், அவங்கள கூப்பிட்றான். என் வேலைக்காரனுக்காக போய் தயவுசெய்து நீங்கள் வேண்டிக்குவீங்களா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஒருத்தர்கிட்ட போய் ரெக்கமெண்டேஷனுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால், அவங்க நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு நல்ல உறவு இருக்கணும். நான் ஒருத்தரை பார்த்து நீங்கள் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எனக்கும் பந்தம் இருக்கணும். நான் பொதுவாக என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். திருவண்ணாமலை ஜிஹெச், ஒருவேளை ஜிஹெச் எல்லாத்துக்கு போனீங்கன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்கிறாங்க. ஈஸியாக அவங்களை என்ன பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம பெரம்பலூர் ஜிஹெச் வேறு, நீங்கள் யார் எப்போ வேணால் போகலாம், எப்போ வேணால் வரலாம், சரிங்களா? திருவண்ணாமலை ஜிஹெச்சுக்கு நீங்கள் போனீங்கன்னா நிறைய கார்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ கார்ட்ஸ் இருக்கும்போது போனோடனே நான் என்ன செஞ்சேன், ஒரு நாள் உள்ள விஜயோட அப்பா அட்மிட் ஆகிருக்கிறார். நான் போனோடனே 9 மணிக்குள்ளே போகிறேன். அப்போ செக்யூரிட்டி கார்டு சொன்னால் போக முடியாது, வெளியே நில்லுங்க அப்படின்னு. ஸோ அப்போ சொன்னேன், நான் ஜான்சனோட பிரதர்ப்பா அப்படின்னு சொல்லி. ஜான்சன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. எனக்கு தம்பி. அவன் என்னை இறங்க பார்த்தான். ஜான்சன் உங்களுக்கு தம்பியா? அவனால் நம்ப முடியல. சரி, இல்லை நீங்கள் ஜான்சன்கிட்ட பேச சொல்லுங்க. ஏன் ஜான்சன் என் தம்பின்னு சொன்னால் நம்பலாம்? என் ஜான்சன் என்னோட எப்படி இருப்பார்? ஹைட்டு வெயிட்டும் பயங்கரமாக இருப்பார். நான் சொன்னேன், ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் தான் இந்த செக்யூரிட்டி கார்டுக்கெலாம் அவர் தான் என்னது இன்சார்ஜ். உடனே அவர் ஃபோன் பண்ணி கொடுத்தோன்னே, எப்பா எங்கள் அண்ணன்ப்பா விடுப்பா அப்படின்னே, சாரி சார் போங்க சார் அப்படி. ஸோ நான் ஒரு சிபாரிசு வேணும்னா எனக்கு அந்த நபரை பரிச்சயமாய் தெரியணும். இப்போது 100க்கு அதிபதி, அரசாளக்கூடியவர்கள் சொந்த நாட்டுக்காரன் கிடையாது. யூதத்துக்கும் ரோம அரசாட்சிக்கும் மிகப்பெரிய விரோதம் இருக்கிறது. ஆனால் இந்த 100க்கு அதிபதி ரெக்கமெண்டேஷனுக்கு கூப்பிட்ற ஆட்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா, உங்களுக்கு தெரியும், பரிசேயரோ சதுசேயரோ வேதபாரகரோ ஒருவேளை அங்கே இருந்த மத தலைவர்களோ நல்லவங்க இல்லை, சரியானவங்க இல்லை. ஆனால் இப்போது நம்ம வாசிக்கக்கூடிய இந்த வசனம் ஒரு அற்புதமான பந்தத்தை அந்த மத தலைவர்களோடு இந்த 100க்கு அதிபதி இருந்த ரிலேஷன்ஷிப் என்ன பாருங்கள். 4வது வசனம், அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். 100க்கு அதிபதியை குறித்து இயேசுவிடத்தில் வந்து மத தலைவர்கள் சொல்லுகிறார்கள், அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டார்கள். அப்படின்னா என்ன? ஐயா 100க்கு அதிபதி வேலைக்காரன் கொஞ்சம் உடம்பு சரியில்லாக்கிறாங்க, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படிலாம் சொல்லலை. அவங்க வச்ச ரெக்கமெண்டேஷன் எவ்வளோ தெரியுங்களா? எப்படி தெரியுங்களா இருக்குது? மறுக்கவே முடியாத அளவுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன். அவங்க ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. எப்படி வைக்கிறாங்க? இந்த 100க்கு அதிபதியினுடைய விளக்கத்தை 5வது வசனத்தில் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார் பாருங்க. அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெபாலயத்தையும் கட்டினான் பாருங்க. இந்த வேதாகமும் இந்த பர்சனல் ப்ரொனவுன்லாம் அக்யூரேட்டாக கொடுத்துருக்கோம். இப்போது யூத தலைவர்கள் இயேசுவை எக்ஸ்க்ளூட் பண்ணிலாம் பேசலை. இயேசு என்ன பண்ணியிருக்கிறாங்க? இப்போது உள்ளே வச்சு நமக்கு ஒரு ஜெபாலயம், நம்ம ஜனம், சரிங்களா, நம்ம ஜனத்தை என்ன பண்ணுறான் 100க்கு அதிபதி. அவன் அதிகாரியாக இருந்தாலும் நம்ம ஜனத்தை ரொம்ப நேசிக்கிறாங்க. நமக்காக ஒரு ஜெபாலயத்தை கட்டினான். என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்லுங்கள், ஒரு இந்து தலைவர் இப்படி எடுத்துங்களேன், அமித்ஷா இப்போ நமக்கு ஒரு சர்ச்சு கட்டி கொடுக்குறாருன்னு எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணி பாருங்களேன்.
அமித்ஷா வந்து கிறிஸ்தவங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, அதனால் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, இப்போது சர்ச்சு கட்டி கொடுத்துருக்கிறாரு. பாஜக தலைவர் வந்து எச் ராஜா வந்து ஒரு சர்ச்சுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்ம மக்கள்லாம் பயங்கரமாக நேசிக்கிறாரு, சர்ச்சு கட்டி கொடுத்துருக்கான்னு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு உணர்வு அது. அவங்க டோட்டல் எதிராளிகள், ஆனால் நம்ம ஜனத்தை ரொம்ப நேசிக்கிறான், நமக்குன்னு ஒரு ஜபாலயத்தை கட்டி கொடுத்துருக்குறான். அவன் இப்போ ஒரு உதவி கேட்குறான்ல, அந்த உதவியை பெற்றுக்கொள்ள அவன் பாத்திரவான். சொல்லப்போனால் அவன் தகுதியான ஒரு மனிதன். நீங்கள் செய்ய போகிற உதவிக்கு அவன் பொருத்தமானவன், அவன் பாத்திரமான ஒரு மனுஷன். நீங்கள் யோசிங்களேன், இப்போ நீங்கள் உங்களை இந்த 100க்கு அதிபதி இடத்துல கொஞ்சம் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். நம்மை குறித்து யாராவது நம்முடைய கேரக்டரை பேசணும்னு சொன்னால், இந்த மனுஷன் அவன் அதிகாரம், அவன் ஆளுமை, அவன் செல்வாக்கு, அவனுடைய செல்வ செழிப்பு, திறமை எல்லாவற்றை தாண்டி இந்த மனுஷன் ஒரு அற்புதமான மனுஷங்க, நல்ல குணசாலிங்க, அவன் மென்மையான மனிதன், அவன் எல்லோரையும் நேசிக்கக்கூடியவன், எல்லோருக்காக சொல்லுங்க. அவன் வந்து அதிகாரியாய் வந்த ஊரில் மக்களுக்காக ஒரு ஜபாலயத்தை கட்டி கொடுத்துருக்குறான். எந்த அளவுக்கு ஒரு தாராள மனசு இருந்திருக்கும், எந்த அளவுக்கு எல்லோரையும் நேசிக்கிற குணம் இருந்திருக்கும். சொல்லப்போனால் இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்தது தனக்கு ஏதோ ஒன்று தேவைன்னு வரல, தன்னுடைய வேலைக்காரனுக்காக வந்து நிற்கிறான். தன்னுடைய வேலைக்காரனுக்கு பிரச்சனை, கண்டு காணாமல் தூக்கி போட்டு போகிற உலகத்தில் அக்கறையாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லாத இடத்துல அவனுக்காக யூத தலைவர்களை ரெக்வஸ்ட் பண்ணுறான். யூத தலைவர்கள் போய் இயேசுவானவற்றை ரெக்வஸ்ட் பண்ணும் பொழுது அவனை குறித்து சொல்லுகிற காரியங்கள்லாம் கவனித்து பார்த்தா அவனை இயேசுவை கருத்தாய் வேண்டிக் கொண்டார்கள். இந்த உதவிக்கு அவன் பாத்திரவானாயிருக்கிறான். இதெல்லாம் வாசிக்கும் பொழுது இதோடு இந்த சம்பவம் முடிஞ்சிடல. இதுக்கப்புறம் இரண்டாவது ஒரு காரியம் அங்கே நடக்கிறது. என்ன நடக்கிறது? 6வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். அவங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு இயேசுவானவர் அவங்க வீட்டுக்கு போறதுக்கு கிளம்பிட்டாரு. வீட்டுக்கு சமீபமான பொழுது ஆனால் இன்னும் அவர் கொஞ்சம் தூரமாக தான் இருக்கிறாரு. 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, இப்போ ஃபர்ஸ்ட் செட் வந்து யூத தலைவர்களை அனுப்புனா, செகண்ட் செட் என்ன பண்ணுறான், அவனுக்கு அநேக சிநேகிதர் இருக்கிறாங்க. ஹீ ஹேட் அ குட் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல நண்பர்களை சம்பாதித்திருந்தான். நண்பர்களை அழைத்தான். என்ன சொன்னான்? நீங்கள் அவரிடத்துக்கு போங்க, ஆண்டவரே, ஆண்டவர்னு அவரை கூப்பிடுங்க, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என்ன பண்ணாதீங்க, சிரமப்பட்டு என் வீட்டுக்கு வர வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. கவனிங்க, யூதர்கள் வந்து என்ன சொன்னாங்க? கொஞ்சம் முன்னாடி 4வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை பாருங்க. அவன் தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான்னு சொன்னாங்க. ஆனா இப்போ அவன் என்ன சொல்றான்? சிநேகிதரை பார்த்து, நான் என் வீட்டு வாசலுக்குள்ள அவர் கால் எடுத்து வைக்கிறதுக்கு கூட எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை எனக்கு. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக அடுத்த விஷயம் பாருங்க. நான் ஏன் யூத தலைவர்கள் அனுப்புனேன், ஏன் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புறேன்னா, நேரடியாக வந்து பார்க்கறதுக்கு கூட தகுதி இல்லாத மனுஷன் நான். என் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கும் எனக்கு தகுதி இல்லை, அவர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. இன்னொன்று, நானாக போய் கேட்கறதுக்கு கூட எனக்கு தகுதி கிடையாது. ஏன்னா என் தகுதி என்னன்னு எனக்கு தெரியும். அவர் என்கிட்ட வர்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, நான் அவர்கிட்ட போகிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. இப்போ என்ன சொன்னா பாருங்க, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அவ்வளவுதாங்க. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்.
அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான்னு சொன்னீங்கல்ல, அப்படி தானே வாஸ்தவம். நீங்கள் என்னங்க இயேசுவை குறித்து கேள்விப்பட்டீங்க இத்தனை வருஷமா? இயேசுவானவர் வாயிலிருந்து புறப்படுற ஒரு வார்த்தை போதும் எல்லாம் நடக்கும். நான் இயேசுவை குறித்து கேள்வி பண்ணால், இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கங்க, வேலைக்காரனுக்கு பிரச்சனை, அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான்னா இயேசுவை குறித்து ஒரு ஸ்டடியே பண்ணிட்டான். இயேசுவானவர் யார், அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், அவர் எப்படி எந்த நோக்கத்துக்கு வந்திருக்கிறாரு, அவர் என்ன செய்ய போகிறாரு, எவ்ரிதிங் he takes effort to know Jesus. இயேசு யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். நம்ம எதுக்கு சர்ச்சுக்கு வரோம்? நம்ம ஏன் பைபிள் வச்சுருக்கிறோம்? நம்ம ஏன் ஜெபிக்கிறோம்? நம்ம ஏன் விசுவாசிகளாக இருக்கிறோம்? இயேசு யாருன்னு நான் ஆராயணும். இயேசு எப்படிப்பட்டவர்னு நான் பார்க்கணும். அவருடைய மகத்துவம் என்ன, அவருடைய கிரியை என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய மகிமை என்னங்கிறத ஒவ்வொரு நாளும் நான் தேடணும். இப்போது புரிஞ்சுக்கங்க, எனக்கு தேவனா தேடுறது வேற, வேலைக்காரனுக்காக தேடினது வேற. இந்த ஒரு வேலைக்காரனுக்காக இயேசுவை கம்ப்ளீட் ஸ்டடி பண்ணுறாரு. என்கிட்ட 2 வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பனுடைய ஃபேமிலி ஃபோன் பண்ணி ஒரு காலேஜில் ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பெங்களூரில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா? ஓகே, எனக்கு அந்த யூனிவர்சிட்டியில் வேலை செய்கிற ஒருத்தர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நான் அவங்ககிட்ட பேசுகிறேன். பேசிட்டு எல்லாத்தையும் என்கொயரி பண்ணேன், எல்லாத்தையும் விசாரித்தேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிவிட்டு திருப்பி உங்களுக்கு பதில் சொன்னேன். ஓகே, நீங்கள் இந்தந்த விஷயத்தெல்லாம் செய்யணும், அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரன்ஸ் எழுதணும், அதுக்கப்புறம் பார்க்கலாம், எல்லாம் சொல்லியாச்சு. நான் இந்த பகுதியை படிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு காரியத்தை கர்த்தர் உணர்த்தினார். நான் ஃபோனில் விசாரித்தேன், எல்லாம் பண்ணேன். அந்த கோர்ஸுக்கான அமௌண்ட் எவ்வளோ, அந்த கோர்ஸுக்குள்ளே போகிறதுக்கு என்ன விஷயன்றதில் நான் எதையாவது சிரம் எடுத்து நேரடியாக போய் பார்த்தேன்னா, இதே என் பொண்ணுக்காக இருந்தால் நான் என்ன செஞ்சுருப்பேன், நான் நேரடியாக போயிருப்பேன். எவ்வளவுலாம் பிரயாசப்படணுமோ அவ்வளோலாம் பிரயாசப்படுவேன். என் ஃப்ரெண்டு அவங்க கேட்டாங்க, நான் எனக்கு இன்ஃபர்மேஷன் கேட்டேன், சொல்லிட்டேன், அவ்வளோதான். இந்த 100க்கு அதிபதி எனக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்தாரு. நான் ஒருவருக்காக எடுத்துக்கொள்கிற பிரயாசம், எனக்குன்னா நான் எவ்வளோ பிரயாசம் எடுப்பேன், என்னுடைய குடும்பத்துக்கு நான் எவ்வளோ பிரயாசம் எடுப்பேன். ஆனால் ஒரு எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளுக்குன்னா நான் ஒரு சர்டன் லெவல்லே நின்றுடுவேன். அதை தாண்டி போக மாட்டேன், அதை தாண்டி ஒரு சில விஷயங்களை செய்ய மாட்டேன். ஆனால் இந்த 100க்கு அதிபதி அப்படி இல்லை. இப்போ என்ன சொல்கிறான், இயேசுவானவர் யாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவரை மீட் பண்ணுறதுக்கு நான் முதல்ல யாரை அனுப்புனேன், யூத தலைவர்களை அனுப்புகிறேன். 2வது, யூத தலைவர்கள் போய் எனக்காக ரெக்வஸ்ட் பண்ணுறது இருக்கட்டும், என்னுடைய ஒரிஜினலாக நான் ஏன் வரலங்கிறதுக்கு என்னை குறித்து பேசுவதற்கு யாருக்கு முடியும்னா என் ஃப்ரெண்டுங்களுக்கு முடியும். என் ஃப்ரெண்டுங்களை அனுப்பிட்டேன். ஃப்ரெண்டுங்க போனாங்க, ஃப்ரெண்டுங்க போய் சொல்கிறதுக்கு போயிட்டாங்க. மனசு கேட்கல. மனசு சொல்லுது, என் ஃப்ரெண்ட், நான் யூத தலைவரை அனுப்பிட்டேன், என் ஃப்ரெண்டுங்களை அனுப்பிட்டேன். ஸ்டில் மனசுக்குள்ளே ஒரு கன்விக்ஷன் வருது. இப்போது இது எல்லாம் அறிந்த ஒருத்தர், நான் வர தகுதியில்லாத எண்ணக்கூடிய நான், என்னுடைய வேலைக்காரனுக்காக தேடக்கூடிய என்ன அறிந்திருக்கிற இயேசுக்கிட்ட இப்போ நான் போகணும். ஸ்டில் he didn't come to his home. அவருடைய வீட்டுக்கு இன்னும் வரல. இப்போ மத்தேயு புஸ்தகத்தில் தான் நம்ம இதை கவனிக்கிறோம். என்ன கவனிக்கிறோம் பாருங்கள். மத்தேயு 8வது அதிகாரம் 6வது வசனம். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இப்போ அவன் சொல்கிறான்,
நான் ராஜாவுக்கு கீழே, இராணுவத்துக்கு கீழே நான் கீழ்ப்பட்டிருக்கிறேன். எனக்கு மேலே ஒரு அதிகாரம் உள்ளவங்க இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு பெரிய அதிகாரம் இருக்கிறது. என்ன அதிகாரம்? என் வார்த்தையை மதிக்கக்கூடிய நபர்கள் எனக்கு கீழே இருக்கிறாங்க. ஒருத்தனை அட்டென்ஷன் சொன்னா அவன் அட்டென்ஷனில் நிற்பான், ஸ்டாண்டர்டிஸ் சொன்னால் அவன் ஸ்டாண்டர்ட்ஸில் நிற்பான். என்னுடைய கமாண்டுக்கு அப்படியே ஒபே பண்ணுவாங்க என் பெட்டாலியன். என் வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நமக்குலாம் அப்படிலாம் பவர் இருக்குதுன்னா யார்ட்டையும் இல்லை. நம்ம நாயை கூப்பிட்டா கூட வரமாட்டேங்குது. சரிங்களா? நம்ம தானே. நீங்கள் எதனா பேசி பாருங்களேன், உங்கள் வார்த்தையை மதிக்கிறவங்க யாராவது இருக்கிறாங்களா? ஒன்று வேணால் உங்கள் பிள்ளைங்களை எழுப்பி பாருங்களேன், காலையில் எந்திரின்னு சொல்லுங்கள், ட்ரை பண்ணுங்க. சார், என் ஒய்ஃபு பேச்சை நான் மீறினதே கிடையாது வாழ்க்கையில். சரிங்களா? தெரியும், இந்த உதாரணம் தெரியும் நிறைய பேருக்கு. அதாவது ஒரு 100 போர் சேவகர்கள் 100க்கு அதிபதி நிற்க வச்சு என்ன பண்ணார், யாரெல்லாம் ஒய்ஃபுக்கு கட்டுப்படுவீங்க, கட்டுப்பட மாட்டீங்க, 100க்கு அதிபதிக்கு தெரியும் இல்லை, நீங்களாம் வீரர்களா இல்லை உண்மையாகவே நீங்களாம் அடிமையிலாக இருக்கலான்னு செக் பண்ணுறார். செக் பண்ணி சொன்னார், பொண்டாட்டி வார்த்தையை தட்டாமல் செய்கிறவன்லாம் இந்த லைனில் நில்லு. நான் சார் அதெல்லாம் இல்லை, நான் ஆர்டர் போடுறபடி தான் என் மனைவி கேட்பா அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த லைனில் நில்லு. 99 பேர் இந்த பக்கம் வந்துட்டுக்கிறான், ஒருத்த மட்டும் இந்த லைனில் நின்னான். 100க்கு அதிபதிக்கு பயங்கர சந்தோஷம். என் மகனே, என்ன மாதிரி வீரமக்கனவான்னு போய் அவன் கட்டி பிடிச்சி, எப்படா உனக்கு இந்த தைரியம்? அவன் சொன்னான்னா, அந்த லைனில் நிற்கணுமா இந்த லைன் பண்ணி என் பொண்டாட்டியை தான் கேட்கணும் அப்படின்னு. சரி, வார்த்தையை அப்படியே மதித்து நடக்கிறவங்க யாராக இருக்கிறாங்களான்னா இல்லை. என் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவங்க யாராக இருக்கிறாங்களா தெரியாது. ஆனால் இந்த 100க்கு அதிபதி சொல்கிறான், அவ்வளோ அதிகாரம் எனக்கு இருக்குது, ஆனால் என் வார்த்தையினால் ஒரு வியாதி என்ன பண்ண முடியாது, சுகப்படுத்த முடியாது. உங்கள் வார்த்தையினால் சுகப்படுத்த முடியும். நான் விசுவாசிக்கிறேன், நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன். ஸோ ப்ளீஸ், நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை இங்கே நின்று சொல்லிடுங்க, என் வேலைக்காரன் சுகமாகணும். அவனுடைய எய்ம் எல்லாம் ஒன்று தான், எனக்கு எதுவும் வேண்டாம், நான் விசுவாசிக்கிறேன் உங்களால் முடியும்னு. என் விசுவாசம் இன்னொருவருக்கு என்ன செய்யும்? ஒரு கொஸ்டின் நம்ம கேட்டு பார்ப்போமா? உங்கள் விசுவாசம் உங்களுக்கு தானே நிறைய வாங்கியிருக்குது. உங்கள் விசுவாசம் உங்கள் குடும்பத்துக்கு தானே. நான் உபவாசம் பண்ணுறது, நான் ஜெபம் பண்ணுறது, நான் விசுவாசமாக இருக்கிறதெல்லாம் எதுக்கு? எனக்கும் என் ஃபேமிலிக்கும். என் விசுவாசம் என்ன செஞ்சுருக்குது? கொஞ்சம் அப்படி நம்ம அப்படி பார்ப்போம். பெத்தனின்னு ஒரு சர்ச்சோட விசுவாசம் இங்கே சர்ச்சை கட்டி கொடுத்துருக்கு. பெத்தனிங்கிற ஒரு சபையினுடைய விசுவாசம் மியான்மர், இந்தியா, கென்யா எல்லா தேசத்திலும் ஏதோ ஒன்றை செய்திருக்கிறது. நாங்கள் கொடுக்கறதெல்லாம் எதுக்கு? எங்களுக்கு இல்லை அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம விசுவாசத்தை வச்சு என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்ம விசுவாசம் யாரை கட்டி எழுப்பியிருக்குது? அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பின்னால் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க. திரும்பி பார்த்து சொன்னார், இஸ்ரவேலர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை பார்க்கவே இல்லை. ஏன் இஸ்ரவேலருக்குள்ள அப்படி ஒரு விசுவாசத்தை அவர் எதிர்பார்த்தாரு? இஸ்ரவேலர் தாங்க எல்லா பாக்கியத்தையும் பெற்றவங்க. என்ன பாக்கியத்தை அவங்க பெற்றிருந்தாங்க? இஸ்ரவேலர். இஸ்ரவேலருக்கு கிடைக்காத விஷயமா சொல்ல போனால் இஸ்ரவேலர் என்னென்ன பாக்கியத்தை பெற்றிருந்தாங்க, ஒரு 5 பாக்கியத்தை குயிக்காக பார்த்துடலாம், நமக்கு உதவியாக இருக்கும். உபாகமம் புத்தகம் 4வது அதிகாரம். உபாகமம் 4 7வது வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? பாருங்க,
தேவனை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் தேவனுக்கு பக்கத்தில் இருக்க, க்ளோஸாக இருக்கிற பாக்கியம் பெற்ற ஜனம் இஸ்ரவேலை விட வேறு எந்த ஜனமும் கிடையாது. அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். சரியா? 2வது பாக்கியம் 8வது வசனம். இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதியும் எது? பாருங்க, நியாயப்பிரமாணத்தையும் கட்டளைகளையும் எல்லா விஷயத்தையும் கையில் கற்பனைகளை பெற்றுக்கொண்ட இஸ்ரவேலரை விட வேறு எந்த ஜனமும் கிடையாது. அவங்களுக்கு தான் அது கிடைச்சிச்சு. பவுல் அவர்கள் சொல்லுவார், நியாயப்பிரமாணம் யாருக்கிட்ட ஒப்புவிக்கப்பட்டது? இஸ்ரவேலர்கிட்ட தான் ஒப்புவிக்கப்பட்டது. இஸ்ரவேலர் தான் தேவன் எழுதின வார்த்தையை வாங்கினவங்க. யார்? இந்த உலகத்திலேயே இஸ்ரவேலர் தான். 3வது அவர் என்ன சொன்னார்? நான் கொடுத்த கற்பனைகள் படி தான் வாழணும். ஒருவேளை மீறிட்டீங்க, தவறிட்டீங்க, கெட்டு போயிட்டீங்க, அடங்கலை, தேவன் அழிச்சிடுவாரான்னு கேட்டா அழிக்கலை. மன்னிச்சு இரக்கம் பாராட்டி எப்படியாவது உருவாக்கணும்னு விரும்பின ஒரு மக்கள் யாருன்னா அது இஸ்ரவேல் மக்கள் தான். அதை தான் 31வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல் உனக்கு முன் இருந்த பூர்வ நாட்களில் வானத்தின் ஒரு முனை தொடங்கி அதன் மறுமுனை மட்டுமுள்ள எவ்விடத்திலாகிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்ததுண்டோ? இப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்டதுண்டோ? நீ உலகம் உண்டானது முதற்கொண்டு ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டான், கெட்டு போயிட்டான், அடங்க மாட்டுகிறான், விழுந்து போயிட்டான்னா அவனை மறுபடியுமா உருவாக்குறதுக்கு நடந்த விஷயம் நீ வேற எங்கேயா கேள்விப்பட்டியா? இல்லை. இஸ்ரவேலருக்கு வாய்ப்பை தேவன் கொடுத்தார். இது 3வது காரியம். 4வது 33. அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ? நல்ல கவனிங்க, தேவனுடைய சத்தத்தை நேரடியாக கேட்டது இஸ்ரவேல் மக்கள் தான். இது 4வது காரியம். 5வது 34. அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினதுண்டோ என்று நீ விசாரித்து பாரு. என்னென்ன வார்த்தை அங்கே இருக்குது பாருங்களேன். ஒரு சோதனையினால், அடையாளத்தினால, அற்புதத்தினால, யுத்தத்தினால, வல்லமையுள்ள கரத்தினால, ஓங்கிய புயத்தினால, மகா பயங்கரமான செயல்னால உன்னை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி வேறு யாரையாவது தெரிஞ்சுக்கிட்டாரானா? இல்லை. 5 வாசிச்சிட்டிங்களா நீங்கள் எல்லாருமே? உங்கள் பைபிள் இருக்கா? இப்போ உங்கள் பேரையும் அதில் போட்டுக்குங்க. தேவனை தொழுது கொள்கிறப்போ பக்கத்தில் உங்கள்கிட்ட உறவாக நிற்கிறதுக்கு உங்கள்கிட்ட நிற்கிற மாதிரி வேறு யார்ட்டையும் அவர் நிற்கலை. உனக்கு இத்தனை வருஷமாக பேசின செய்தி மாதிரி வேறு யார்ட்டையும் பேசலை. உன்னை மன்னித்த மாதிரி யாரையும் மன்னிக்கலை. உங்கள்கிட்ட அவர் பேசின விதத்தில் வேறு யார்ட்டையும் பேசலை. உன்னை உருவாக்குறதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட பிரயாசம் மாதிரி வேறு யாருக்கும் அவர் பிரயாசப்படலை. ஆனால் இவ்வளவு பாக்கியத்தையும் பெற்ற உங்கள்கிட்ட ஒரு விசுவாசம் இருக்குதான்னு கேட்டால் அதான் கேள்விக்குறி. ஒருத்தன் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டாங்க, தூரமானவன், அவன் அந்த பாக்கியத்துக்குரியவனாக பிறக்கலை. இஸ்ரவேலர் தான் அந்த ஆசீர்வாதத்துக்குரியவங்க. பவுல் சொல்லுவார், ரோமர் 9வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க. ரோமர் 9 அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. ரோமர் 9 4வது வசனத்தை பாருங்க. அவர்கள் இஸ்ரவேலரே என்னென்னலாம்
புத்திர சுவிகாரம், மகிமை, உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம், தேவ ஆராதனை, வாக்கு தத்தங்கள் எல்லாம் யாருக்குரியது? இஸ்ரவேலர்களுக்குரியது. பிதாக்கள் அவர்களுடையவர்கள், மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் என்ன பண்ணாரு? பிறந்தார். இப்படி எல்லாம் இருந்தும் அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாய் போறாங்களேன்னு நினைக்கிறப்போ ஒரு பெரிய கேள்வி இன்னைக்கு நமக்கு வைக்கப்படுது. நாம் இத்தனை வருஷமாக வந்துட்டுல்ல, நீங்கள் உங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? நம்பர் போட்டுங்க. உங்கள் ஒருவேளை நோட் புக் இருந்துச்சுன்னா இன்னையோட எத்தனை வருஷம் ஆச்சுன்னு போட்டுருங்க. போட்டுட்டு யோசிங்க, தேவன் என்கிட்ட எத்தனையோ முறை பேசிட்டாரு, அவர் நிறைய அற்புதம் செஞ்சுருக்கிறாரு, நிறைய அடையாளம் காமிச்சிருக்கிறாரு, எனக்கு எத்தனையோ செய்திகள் மூலம் உணர்த்தி இருக்கிறாரு, எல்லாம் கிடச்சிச்சு. ஆனால் இப்போ இன்னைக்கு இந்த நேரத்தில் இயேசுவானவர் என்னை பார்த்தாருன்னா, விசுவாச சபைக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை உடைய நபரை நான் இன்னும் என்ன பண்ணல, பார்க்கலன்னு நான் யாரை பார்த்து சொல்லட்டும்? எல்லாத்துக்கும் சுயநலம் பெருசு, குடும்பம் பெருசு, நான் நல்லா இருக்கணும், அதுக்கு தான் ஃபெய்த்தே வச்சிருக்கிறேன். என் விசுவாசம் என்ன பண்ணுது? எனக்கே இன்னும் பத்தலை, எனக்கே தேவை. நான் எங்கெங்க என் வேலைக்காரனுக்காக பிரயாசப்படுவேன்? இருக்கிற மக்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை எங்கே இருக்க போகுது? ஒரு நூற்றுக்கு அதிபதியை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். வாவ், இந்த மாதிரி ஒரு மனுஷனை நான் இஸ்ரவேலர்களை பார்க்கல. ஏன் தெரியுமா? அவன் கேரக்டர், அவனுடைய கரிசனை, அவனுடைய அக்கறை, அவன் தேடின விதம், அவன் தன்னை ஒருபொழுதும் பெரிய ஆளாகவே நினைக்கல. அவனுக்கிட்ட எல்லா பாக்கியம் இருந்தாலும் தன்னை தேவனுக்கு முன்னாடி யாருன்னு நினச்சான். அவன் கர்த்தரிட தேடி வந்த விதம், அவற்றை கேட்ட விதம், இதெல்லாம் கவனித்து பார்க்குறப்போ ஒரு மனுஷனுடைய விசுவாசம் அவனுடைய எல்லா விஷயத்திலும் என்ன பண்ண தெரியுங்களா? அப்படியே பரவி இருக்கும். நீங்கள் விசுவாசத்துக்கு வந்துட்டீங்கன்னா முதல்ல தாழ்மை வரும். விசுவாசத்துக்கு வந்தோம்னா எனக்கு மட்டுமே நான் வாழ மாட்டேன், இன்னொருத்தனுக்காக வாழ்வேன். விசுவாசம் வந்துருச்சுன்னா நான் இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல இன்னும் ஆர்வம் காட்டியிருப்பேன். எனக்கு எவ்வளோ வாய்ப்பு கிடைக்குது, நான் மிஸ் பண்ண மாட்டேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், புதன்கிழமை எனக்கு கண் ஆப்ரேஷன் ஆச்சு. புதன்கிழமை முழுக்க வலி, கண்ணு தெரியல, பிளராக இருந்துச்சு. டாக்டர்கிட்ட போனேன். வியாழக்கிழமை காலைல போனேன். என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும், நான் வீட்டில் கூட சொன்னேன், சிங்கம் படுத்துக்கிட்டனா எலி என்ன பண்ணுது? பார்க்குறவங்களாம் ஏன் கண்ணை திறந்து உட்காந்துக்கிறீங்க? போகிறதெல்லாம் என்ன பண்ணுது? என்னை பார்க்குறதெல்லாம் என்னை திட்டுது. அதுவும் பொடியிலிருந்து பெருசு வரைக்கும். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா ஒரு குற்றவாளியை பிடிச்சின்னு உட்கார வச்சாங்கன்னா வர போகிற போலீஸ்காரெலாம் என்ன பண்ணுவான்? 4 சாச்சிட்டு போவான்ல. கண்ணை மூடின்னு உட்காந்த உடனே 10 வயசு பிள்ளை எனக்கு அது எதுக்கு இப்போ கண்ணை திறந்து உட்காந்துக்கிறீங்க, கண்ணை மூடுங்க ரைட்டா? எல்லோரும் என்னை பார்த்து அது மாதிரி தான் பேசியிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், டாக்டரை போய் கேட்டேன், டாக்டர் சண்டே நான் பிரசங்கம் பண்ணலாமா? ஏன்னா இந்த பகுதியை நான் பேசணும். அவங்க சொன்னாங்க, நோ ரெஸ்ட்ரிக்ஷன், யூ கேன் கோ அண்ட் ஸ்பீக். என் கண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? இல்லை. நான் ரெஸ்ட் எடுத்துக்க முடியுமா? நிச்சயமாக இந்த வாரமும் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு போய் உட்காந்துருக்க முடியும். 15 நாள் கண்ணு வலிக்குது, கண்ணு கூசுது, கண்ணு பார்க்க முடியல, உட்கார முடியும். என் விசுவாசம் எனக்கு போதுமான ரெஸ்ட். இதுக்கு மேலே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முடியாத அளவுக்கு என் மனசு துடிக்குது. நான் எப்போ இதை பேசுவேன்? இது எனக்குள்ளே வளர்ந்துருக்குது. நான் செய்கிற ஒவ்வொரு செயலையும் நான் யாருக்காக எப்படி தேடுறவனாக இருக்கிறேன். என்கிட்ட இதில் இன்னும் குறைக்குது. கர்த்தர் என்கிட்ட பேசியிருக்கிறார். இவ்வளோ வருஷம் ஆச்சு இல்லை? இயேசுவானவர் ஒருவேளை திரும்பி வந்தார்னா விசுவாசத்தை காண்பாரோன்னு கேட்டிருக்கிறார்ல. என் விசுவாசம் என்னன்னு சொல்லுவார்? இட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசம், மகா உன்னதமான விசுவாசம், விலையேறப்பெற்ற விசுவாசம், இது அற்புதமான விசுவாசங்க அப்படின்னு என்னை பார்த்து சொல்லுவாரானா, ஏதோ நான் இயேசுவை நம்புறேன்னு சொல்கிற இடத்துல இல்லை, அது என் குணத்தில் வந்திருக்கும், அது நான் பார்க்குற விதத்தில் வந்திருக்கும், அது நான் செயல்படுற விதத்தில் வந்திருக்கும். ஒரு 100க்கு அதிபதி, அதுக்கு சொந்தமே இல்லாத ஒருத்தங்கிட்ட அந்த விசுவாசம் இருக்குன்னு சொன்னால், விசுவாசம் சபை
இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நான் 30 வருஷமாக இங்கே இருக்கிறேன், என் விசுவாசத்தை பற்றி என்ன சொல்லலாம்? இன்னும் நான் எப்படி சாப்பிட்றது, நான் எப்படி தூங்குறது, என் ஃபேமிலி என்ன, நான் நினச்சிக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கை இருந்துச்சுன்னா விட்டுருவோம். ஆனால் ஒரு 100க்கு அதிபதி காமிச்சு சொல்கிறாரு, தான் பின்னால் வந்தவங்க, எப்பா நீ எல்லாம் என் பின்னால் வந்துன்னுக்கிற விசுவாசம் ஏதோ ஒருத்தங்கிறான் பாரு, அது மாதிரி இருக்கணும். இன்றைக்கி நம்ம கூப்பிட்டு சொல்கிறாரு, 100க்கு அதிபதினு ஒருத்தனை நீ படிச்சிருக்கிறன்னா உன் விசுவாசத்தை ஆராய்ச்சிப்பார். நான் எழுந்துச்சு ஓடியாந்து நிற்கிறேன். நான் சாக்கு போக்கே சொல்ல மாட்டேன், நான் நிச்சயம் சொல்ல மாட்டேன். எப்போ நான் முடிவு பண்ணேன் இன்றைக்கி வந்து பேசணுன்னு? ஃபஸ்ட்டு கண்ணு அறுவை சிகிச்சை முடிச்சு சண்டே அன்றைக்கி நான் யோசித்தேன். சண்டே எல்லாரும் பயமுறுத்தி வச்சுக்கிறாங்க, எந்திரிக்காத, உட்காராத, நடக்காத, நிற்காத, பார்க்காத. ஏன்னா எனக்கு தெரியுது என்னால் முடியும். அந்த வீக்கே முடிவு பண்ணேன், அடுத்த கண்ணை ஆப்ரேஷன் பண்ணால் இவங்க யார் சொல்கிறதே நான் கேட்க மாட்டேன், என்னால் பேச முடியும், நான் பேசுவேன். ஸோ அதே தான், மக்கள் சொன்னது வேறு, என் இருதயம் சொல்கிறது வேறு, என் விசுவாசம் வேறு. இதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக வைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு சின்ன சாக்கு போக்கு கிடச்சா நான் கர்த்தருக்கு எதையாவது ஒன்று என்ன பண்ண முடியுது, நான் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறதில்லை. நான் நிச்சயமாகவே என் விசுவாசம் இப்படி வளரும், இப்படி நிற்கும், அவுட்ஸ்டாண்டிங்காக மாறும். முடிவு பண்ணலாமா? இன்னைக்கு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். கண்கள் மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். பரிசுத்த பிதாவே, நேசிக்கிறப்பா, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் ஸ்தோத்திரம். 100க்கு அதிபதியை உற்று பார்ப்பதற்கு மீண்டும் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீங்க. ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், பலமுறை படிச்சிருக்கிறோம், ஆனால் அந்த விசுவாசம் இன்னும் எங்களுக்குள்ளே வரல. மீண்டுமா எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு புரிய வச்சுருக்கிறீங்க. எங்களுக்கு எவ்வளவு பாக்கியம் இருக்கிறது. இஸ்ரவேலர் உண்மையாகவே இந்த பாக்கியத்துக்குரியதுவங்களாக இருந்தாங்க, ஆனால் அவங்க ராஜ்யத்தின் புத்திரராக இல்லை. யாரோ கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து அந்த ராஜ்யத்தில் பந்தி இருப்பாங்கன்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு கூட அது எச்சரிப்பு விடுக்கப்பட்டிருக்குது. நாங்கள் பல வருஷமாக சபையில் கூடி வந்திருக்கலாம், ஆனால் நாங்கள் அதை இழந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கோ இருக்கிறவங்க திடீர்னு வந்து விசுவாசத்தில் உறுதியாக ஸ்ட்ராங்காக நின்று அவுட்ஸ்டாண்டிங் ஃபெய்த்தோடு உங்களை மகிமைப்படுத்த முடியும். நாங்கள் அப்படிப்பட்ட வார்த்தையை கவனிக்கும் பொழுதெல்லாம் எங்கள் விசுவாசத்தை ஆராய்ந்து பார்த்து உம்மிடத்தில் சேர உதவி செய்யுங்க. உம்முடைய மகிமை எங்களை நடத்திட்டும் ஆளுகை செய்யுங்க. மீட்பெரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.